ரொம்பவும் டேஸ்டியான கும்பகோணம் கடப்பா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். துருவன தேங்காய், கொஞ்சமாக பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 3 பல் பூண்டு, இஞ்சி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இப்போ நம்ம இதை அரைச்சி கொண்டு வரலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு 2 பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது நான் கோல்டன் ப்ரௌன் வரணும் அப்படின்னா நல்லா வறுப்பண்ணணும்னா அவசியம் கிடையாது. இதோட ஆனியன் ஒரே ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை, கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இதோட நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அல்பம் பெருங்காயத்தூள், தக்காளி இந்த பதத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். நம்ம வேக வச்ச பைத்தம்பருப்பும் ஒரே ஒரு உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக மசிச்சுக்கோங்க, ரொம்ப மேஷி வேண்டாம், ஜஸ்ட் ஒன்றும் பாதியமாக, அவ்வளோதான். இந்த அளவுக்கு மசிச்சுக்கிட்டாலே போதுமானது, அவ்வளோதான். இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க ஃபைன் மசாலா பேஸ்ட் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மிதமான தீயில ஒரு 5 நிமிஷம் போல் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம். இது நல்லா கெட்டிப்படும் பொட்டுக்கடலெல்லாம் ஆட் பண்ணதுனால. ஸோ நீங்கள் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இட்லி தோசை அப்படின்றதுனால தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லாவே. ஸோ நல்லா கட்டிப்படும். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு நான் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். கடப்பா ரெடி ஆகிடுச்சு. கும்பகோணம் கடப்பா. கொஞ்சமாக கடுகும் ஜீரகமும் இதில் நான் தாளித்து கொட்டிடுறேன். நல்லா பச்சை வாசனையும் போயிடுச்சு. தாளித்து கொட்டிட்டு இறக்கிட வேண்டியது தான். தோசை, சப்பாத்தி, இட்லிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கும்பகோணம் கடப்பா தயார்.